தொழில் வேலை அமைப்புகளில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த வேலை அமைப்பு எனக்கு இருக்கா, தொழில் அமைப்புகள் பண்ணலாமா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த வேலை அமைப்புக்கு போகிறதும் தொழில் அமைப்புகளுக்கு போகிறதும் 6ஆம் இடம் 10ஆம் இடம் லக்னாதிபதி அப்புறம் 10ஆம் அதிபதி இதை வலு அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கணுங்க. இப்போ பொதுவாகவே நம்ம காலேஜ் முடிச்சோடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வேலைக்கு போய் செட்டில் ஆகாமல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆனால் தொழில் பண்ணணும் பிஸ்னஸில் இறங்கி அதில் பணம் விரயம் செலவுகள் அப்படின்னு பட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேலை அமைப்புகளுக்கு போவாங்க. அப்போ எப்படி இருக்கணும்? 16ஆம் இடமும் லாபஸ்தானமும் வலு இருக்கும்போது அவங்க தொழில் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக நல்லா இருக்கும். 6ஆம் அதிபதியோ ஒரு 11ஆம் அதிபதியோ ஒரு தசைகள் வந்தால் இன்னும் ஒரு தொழில் ஆரம்பிச்சோன்னே டக்குன்னு உச்சத்துக்கு போயிடுவாங்க. அதே இது ஒரு 8 அப்படின்ற அதிபதி 12ஆம் அதிபதி விரைய அதிபதி இல்லையா? அப்போ அவங்களோட ஒரு டைம் பீரியடு வேலை அமைப்புகளோ அல்லது தொழிலோ ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் பிரச்சனைகள் ரொம்ப சிரமம் கஷ்டங்கள் படுறாங்க. அந்த 6, 8 அதிபதிகள் சனி ராகுகேது அமைப்புகளோட ஒரு புத்திகள் தசைகள் வரும்போது வேலை அமைப்புகளோ தொழில் அமைப்புகளுக்கோ உயர்ந்ததாக இருக்காது, பாதிப்பு அப்படின்ற விஷயங்கள் ஏற்படும்.